காரியங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சானு இன் கத்தா அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். ஒரு மனிதன் இறந்து விட்டானே ஆனால் அவனை விட்டு எல்லா செயல்களும் துண்டாகி விடுகிறது, முறிந்து விடுகிறது, மூன்றை தவிர. இல்லாமின் சதக்கத்தின் ஜாரியா, நிரந்தரமான ஒரு தர்மத்தை செய்கிறான், அது அவன் இறந்ததற்கு பிறகும் நன்மை சேர்த்து கொண்டே இருக்கும். உலகத்துக்கும் அவனுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் இருக்கும். நிரந்தர தர்மம். நிரந்தரம்னா கியாமத் நாள் வரைக்கும் தர்மம் அல்லது, கொஞ்சம் நீண்ட காலம். பசித்தவர்களுக்கு உணவளிக்கிறோம், அப்ப செய்யற தர்மம். இந்த தெரு மக்களுக்காக வேண்டி ஒரு குடிநீர் தொட்டி வைக்கிறோம், இது ஒரு கொஞ்சம் லாங் லைஃப் தர்மம். இந்த ஏரியால ஒரு பள்ளிவாசல் இல்ல, கொஞ்ச காலத்துக்கு என்ன செய்யலாம், உங்க வீட்டு மாடிய இங்க தொழு நடத்துங்க பாப்பா, இது தற்காலிக தர்மம். பள்ளிக்கு இடம் பிடிக்கிறாங்க, இந்த அள்ளி கொடுக்கறேன் கட்டுங்க பள்ளிய, இது சற்று நிரந்தர தர்மம். இந்த மாதிரி நீடித்த தர்மங்கள் இருக்கிறது பாருங்க. நாம இறந்ததற்கு பிறகும் நன்மையை சேர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வலதின் சாலிஹின் எதுவுலகு, பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்கின்ற பிள்ளை, நல்ல பிள்ளை. நாம் இறந்து விட்டோமே ஆனால் நமக்காக வேண்டி, இறைவா என்னுடைய தகப்பனாரை நீ மன்னிப்பாயாக, என்னுடைய தகப்பனாருடைய பிழைகளை பொறுத்துக் கொள்வாயாக, அவருக்கு நல்லருளை வழங்குவாயாக என்று சொல்வானே ஆனால், அந்த தகப்பன் இணை வைக்காதவனாக இருப்பானே ஆனால் அந்த மன்னிப்பு போய் சேர்ந்துகிட்டே இருக்கும். அப்படி சேரணும்னா பெத்த தகப்பன் பிள்ளைய நல்லவனா வளர்க்கணும், நேர்மை உள்ளவனா வளர்க்கணும், சாலிகானவனா வளர்க்கணும், அல்லாஹுவை தொழுகிறவனா வளர்க்கணும், அல்லாஹுவை வணங்கி அல்லாஹ்விடத்தில் முறையிடும் நல்ல பிள்ளையாக வளர்த்தான் என்றால் அந்த குழந்தை வளர்ப்பு தகப்பனை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இதெல்லாம் மரணத்திற்கு முன் நாம் தயாரித்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதே போல இன்னொன்றை சொன்னார்கள், இல்மின் யுன்தஃபௌ பிஹி, பயனளிக்கும் கல்வி. நாம் அடுத்தவருக்கு கற்றுக் கொடுக்கிற கல்வி பாருங்க, பயனளிக்கும் கல்வி. பயனளிக்கும் கல்வினா குர்ஆனை ஓது கற்றுக் கொடுக்கின்றோம், அதுவும் பயன் தரும் கல்விதான். ஈருலகத்திற்கும் பயன் தரும் கல்விதான். வணக்க வழிபாடுகளை கற்றுத்தருகிறோம், ஈருலகத்திற்கும் பயன் தரும் கல்விதான். மார்க்க சட்டங்களை சொல்லிக் கொடுக்கின்றோம், ஈருலகத்திற்கும் பயன் தரும் கல்விதான். துன்யாவில் பயன் தரும் கல்வி என்று இருக்கிறதே, நன்கு படித்து நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதற்கான கல்வி போதனைகள் நடக்கிறது, இலவசமான முறையில் டியூஷன்கள் நடக்கிறது, சிறப்பு பயிற்சி வகுப்புகளை நடத்துகிறோம், தையல் பயிற்சிகளை கற்றுக் கொடுக்கின்றோம், சமையல் கலை பயிற்சிகளை கற்றுக் கொடுக்கின்றோம், இன்ன பிற அவர்களுக்கு தேவையான இந்த உலகத்தில் அவர்களின் வாழ்வாதாரத்துக்கு தேவையான அந்த துறைகளை கற்றுக் கொடுக்கின்றோம் என்றால், அவன் மறுமைக்காக செய்தான் என்றால் அது நன்மை.